பழனிசாமி இதுவரைக்கும் வாய் திறந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கலன்னு சொல்லியிருக்காரா? கிடையவே கிடையாது. இப்போ கூட அந்த எண்ணத்தில் அந்த வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆட்சியை கலைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜனநாயக விரோதம் ஆகிடும், மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. ஆகவே அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆட்சிக்கு 6 மாதம் வரை தொந்தரவு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா பெரிய விஷயம். தினம் ஒரு பிரச்சனையை கிளறாங்க. வரும்பொழுது ஒரு நாய் லாரியில் அடிபட்டு செத்தாலோ பஸ்ஸில் அடிபட்டு செத்தாலோ அதுக்கு தாவேக்கா தான் காரணம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மறைய வேண்டும், மாற வேண்டும். அதேபோல் ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையைத்தான் சொல்லுகிறார், மாற்றி சொல்லவே இல்லை. அந்த கருத்துக்களும் மிக சரியாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய நண்பர் ஸ்பீக்கராக இருக்கார், உங்களுக்கு தெரியும். நான் அவரும் வேறு யாரும் இல்லை, நானும் ஜேசிடி பிரபாரன். இப்படித்தான் அவர்களை பார்த்து போக ஒரு மரியாதை நிமித்தமாக வந்தேன், சால்வை வைத்தேன். இதான் நடக்குது. இல்லை, நான் இப்பொழுது அதற்குரிய நேரம் வரும்பொழுது அது நடந்தாலும் நடக்கலாம். அது வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. ஏன்னா தலைவரை கொண்டாடுகிறார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை, அம்மாவை கொண்டாடுகிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இந்த கட்சி இப்படி ஆயிடுச்சே ஐயோ அப்படின்னு நினைக்கிறாரு. பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அப்படியே தான் அவர் முன்னிறுத்துகிறார். அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அஞ்சலி அம்மாள், இப்படி எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆகவே அதை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்தவர். ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் முதல்வருக்கும் எல்லாத்துக்கும் கேட்டிங்கன்னா, 10 பைசா ஓட்டுக்கு கொடுக்காம ஒரு ஆட்சி அமைத்த மாபெரும் சரித்திரம் இந்திய வரலாற்றில் நீண்ட வருடங்களுக்கு பின்னால் ஜோசப் விஜய் என்கின்ற முதல்வரை சாரும். அதுதான் பெரிய விஷயம். உங்களுக்கு அதை மாற்ற முடியுமா, மறைக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே மக்கள் நிலங்களில் நீங்காத இடத்தை இளம் சிங்கங்கால்னு சொல்லுவாங்க. இளைஞர்கள் பட்டாளம் அவர் பின்னாலே நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் தலைமையேற்று நான் வருவதில்லை, எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நேரம் வரும்பொழுது உங்களிடத்திலே சொல்லுவேன். என்னை வளர்த்தது மீடியா. உங்களிடத்திலே சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன். மிக விரைவில் அது நடக்கும். அது எங்கே போனாலும் நமக்கு திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் தேசம் அவனது தோட்டம் என்று சொன்னார் கண்ணதாசன் அவர்கள். ஆகவே எங்கிருந்தாலும் எனக்கென்று ஒரு பேச்சு திறமை மற்றவை எல்லாம் இருக்கிறது. அதிமுகவின் எதிர்காலம் உங்கள் மேலே ரொம்ப கோபம். இல்லைன்னா என்னவோ எதிர்காலம் இருக்க மாதிரி அதிமுகவுக்கு கேட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டாருங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு வேலுமணி சொல்லும் பொழுது எத்தனை காலம் நிழலாக இருந்தவர் செம்மலை வெளியில் போகிறார், பார்த்துருப்பீங்க. செம்மலை போனது ரொம்ப வருத்தத்தை தந்தது. 50 செம்மலை தனியாக நின்று வெற்றி பெற்றவர் அண்ணன், தனியாக நின்று மாபெரும் வெற்றியை அடைந்தவர். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது தனித்து நின்று வெற்றி பெற்று தலைவரிடம் திரும்ப வந்தார். அம்மாவினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்னை போல. அதே மாதிரி வேணுகோபால் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 50 பேரை கொண்ட நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய சக்தியாக ஏடிஎம்கே இருந்த பொழுது அவர்கள் வேணுகோபால் தலைவராக இருந்தால் ஸ்ரீபெரும்புதூரிலே அதிகமான வாக்குகளிலே வெற்றி பெற்றவர் அவர் போகிறார் ஒரு பக்கம், இவர் போகிறார். இப்படி கமலக்கண்ணனை மேலே பார்த்தேன். தொழிற்சங்கத்திலே மிகவும் உழைத்தவர் எஸ்கே சுப்பையா வந்திருந்தார். எப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்காங்கன்னா கேன்சர் மாதிரி புறையோடி கொண்டிருக்கிறது அதிமுகவிலே இந்த தொய்வு. ஆகவே அதையெல்லாம் பண்ண மாட்டார். நீங்கள் ஹிட்லரை மிஞ்சுகின்ற அளவில் பழனிசாமி உயர்ந்து விட்டார். ஆகவே கட்சியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டு போவார். கடைசியாக பழனிசாமிக்கு கூட இருக்க உதவியாளர் கூட இருக்காரான்னு கூட எனக்கு சந்தேகம் வரும். தினமும் போயிட்டே இருக்கேன் பேட்ச் பை. நேற்று மாத்திரம் ஓபிஎஸ் கூட இருந்து ஒரு 10 மாவட்ட செயலாளர்கள் நேற்று காலி. ஆகவே ஆதவ அர்ஜுனன் அவர்கள் மினிஸ்டர் சொல்கிறதும் மிஸ்டர் புசியானந்த் சொல்கிறதும் உண்மைதான். 90% வந்து விடுவார்கள் என்று. அது வேறு வழி இல்லை. ஆகவே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் முகத்திலே எங்களது தலைவர்களை பார்க்கக்கூடிய நேரமாக இது அமைந்து விட்டது என்பதுதான் உண்மை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.